லாஸ்ட் வீடியோவில் இந்த ஆப் பார் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரெஸ்பான்சிவாக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ மீடியம் ஸ்க்ரீன்ஸ் மேலே நமக்கு இந்த மாதிரி லுக் அண்ட் ஃபீல் இருக்கும். அதே இது நம்ம மீடியம் ஸ்க்ரீன்ஸ் கம்மியாக இருக்கும்போது பர்கர் மெனு வர்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து டிசைன் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் கண்டென்ட் வந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி இந்த பட்டன்ஸ் இருக்குது. நமக்கு வந்து இப்போ ஃபில்டர் ப்ராசஸ் வந்து எதுவும் ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனாலிட்டியாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணல, டிசைன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது லார்ஜ் ஸ்க்ரீனில் வந்து இது எல்லாமே வந்து ரோ வைஸில் இருக்குது. அதே இது நம்ம இது போகிறோம் ஸ்மால் ஸ்க்ரீன்ஸ் வந்து போகிறோம் அப்படின்னா எல்லாமே வந்து காலம் வைஸில் மூவ் ஆகிற மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அவர் ஹவர் பண்ணும்போது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அனிமேஷன் வந்து நடக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ கோட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ கோடில் போய்ட்டு இது பண்ணுறதுக்காக நான் இன்னொரு காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த காம்பனண்ட் வந்து ஃபில்டர்ஸ் அப்படின்னு நேம் வச்சுக்கலாம். ஸோ ஃபில்டர்ஸ் நேம் கொடுத்துருக்கேன். நான் ஸ்னிப்பெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ RAFCன்ற ஷார்ட்கட் கொடுத்துட்டு நான் டேப் பண்ணேன்னா வந்து எனக்கு காம்பனண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அதை வச்சு நான் ஃபில்டர்ஸ் காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே தான் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அந்த பட்டன்ஸை. ஸோ போயிட்டு நான் அது வந்து ஒரு செக்ஷன் டேக் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம சிமாண்டிக் டேக்ஸ் இருக்குல்ல, சிமாண்டிக் டேக்கில் இருக்க செக்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செக்ஷனில் பட்டன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் இதில் மெனூஸ் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் பெஸ்ட் செல்லர் ஸ்பெஷல் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் லேட்டஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கு கிளிக் ஈவெண்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் போகிறேன். இதை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது வந்து செலக்ட் ஆகிற மாதிரி வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த கிளிக் ஈவெண்ட் அதை கேப்சர் பண்ணுறதுக்காக நான் கிளிக் ஈவெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் கிளிக் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இங்கே இது கிளிக்கை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டேட் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸ்டேட் மெயின்டைன் பண்ணால் தானே எதை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக வந்து ஒரு ஸ்டேட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கான்ஸ்ட் செலக்டட் ஐட்டம் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். செலக்டட் ஐட்டம். ஸோ இனிஷியல் ஸ்டேட் வந்து நம்ம 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஃபஸ்ட் பட்டன் வந்து செலக்ட் ஆகிருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இங்கே 1 கொடுத்துட்றேன். இப்போது கிளிக் பண்ணுறப்போ வந்து நமக்கு இந்த செட் செலக்டட் ஐட்டம் கொடுத்துருக்கோம்ல. ஸோ இதில் வந்து நம்ம 1 அப்படின்னு செட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னும் 2 மோர் பட்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 2 இங்கே 3. இதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட், நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் செல்லர், தென் ஃபைனலாக வந்து ஸ்பெஷல். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே போயிட்டு நம்ம app.js இருக்குல்ல, இங்கே ஆல்ரெடி ஆப் பார் மட்டும் இருக்குது. நான் அதில் இப்போ ஃபில்டர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஆட் பண்ணிட்டு மற்ற டிசைன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா ஓகே, நமக்கு இப்போதைக்கு பட்டன் வந்து எல்லாம் இதாக ஆட் ஆகிருக்கு. நம்ம ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணணும். ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ நான் போயிட்டு ஃபில்டர் போகிறேன். ஸோ இங்கே செக்ஷன் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வந்து செக்ஷனில் கொஞ்சம் இதை பெருசாக்கிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்ஜின் டாப் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ தட் நமக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு செக்ஷன் கிளாஸ் நேம் மார்ஜின் டாப் ஆட் பண்ணுறதுக்கு நான் வெர்டிக்கலாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா மேலேயும் வேணும், கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம்ல. ஸோ இப்போதைக்கு மார்ஜின் வந்து 10 அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு டெக்ஸ்ட் வந்து கீழே இறங்கியிருக்கு. அதே மாதிரி இங்கே போயிட்டு இதுவும் ஆட் பண்ணலாம், நம்ம பேடிங்கும் ஆட் பண்ணலாம். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஸோ பேடிங் வந்து ஒய் வந்து இப்போதைக்கு ஜஸ்ட் 3 கொடுக்குறேன். நமக்கு தேவைன்னா அப்புறம் திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது இதை வந்து எடுக்கிறோம். ஃபுல்லாக வந்து பிளாக்காக வந்து நமக்கு இருக்கும். நமக்கு வந்து சென்டரில் வர்ற மாதிரி இருந்தால் போதும். ஸோ இது கம்ப்ளீட் வித் வந்து எடுத்துருக்குல்ல, நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டரில் வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம வித்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வித்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே போய்ட்டு யூட்டிலிட்டி கிளாஸில் ஏதோ பர்சன்டேஜ் வித் வந்து கொடுக்கலாம். ஸோ நான் இங்கே வித்து கொடுக்குறேன். ஸோ வித்தில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் வந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு நான் 4/6 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணுறோன்னா 66% மாதிரி இருக்கும் வித்து. ஸோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். லேட்டராக தேவைன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு வித் வந்து 4/6 அப்படின்னு கொடுக்குறேன், இந்த செக்ஷனோட வித்து. ஸோ இப்போ நமக்கு வித் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம இதை வந்து சென்டராக கொண்டு வரணும் அப்படின்னா MX ஆட்டோ கொடுப்போம்ல. ஸோ MX ஆட்டோ அப்படின்னு கொடுக்குறேன்.
கொடுத்தோன்னா ஓகே சென்டராக வந்து வந்திருக்கு. இன்ஸ்பெக்ட் போய்க்கிறேன். இதே மோடில் இருப்போம். அப்போ தான் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வித் வந்து நம்ம 66% கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம உள்ளே இருக்க 3 பட்டன்ஸையும் வந்து தனித்தனியாக ஸ்பேஸ் கொடுத்து வைக்கலாம். ஸோ அது பண்ணுறதுக்கு நான் ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணுறேன். சாரி. ஸோ ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளெக்ஸில் நம்ம ஜஸ்டிஃபை அரவுண்டு வந்து கொடுக்குறேன். ஸோ அரவுண்ட் கொடுத்தா நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கரெக்டாக வரும். ஓகே, இப்போ ஸ்பேஸ் எல்லாம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம டெக்ஸ்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட்டு அது போக நம்ம பார்டர்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டைல்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லேட்டஸ்ட் அப்படின்ற பட்டன் இருக்குல்ல, இதில் மட்டும் போயிட்டு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ கிளாஸ் நேம் இந்த நெக்ஸ்ட் லைன் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ கிளாஸ் நேமில் நம்ம ஆல்ரெடி வந்து பாப்பின்ஸ்ற ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஃபாண்ட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபாண்ட் வந்து ஃபாண்ட் பாடி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. பாப்பின்ஸ் ஃபாண்ட்டில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்டர் வந்து கொண்டு வரலாம். ஸோ பார்டர் கொடுக்குறேன். பார்டர் கொடுத்துட்டு பார்டருக்கு வந்து கலர் கொடுக்கலாம். பார்டர் ஸ்லேட் 200 300 அப்படின்னு கொடுக்குறேன். கொஞ்சம் நமக்கு லைட்டாக தெரிஞ்சால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பார்டர் வந்து ஆட் ஆகிருக்கு. பட் நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்குல்ல, நம்ம வந்து பேடிங் ஆட் பண்ணலாம். ஸோ பேடிங் வந்து நம்ம வேர்ட்டிக்கலில் வந்து கொஞ்சம் கம்மியான பேடிங்கே போதும். ஸோ நான் PY3 அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஹரிசாண்டலில் கொஞ்சம் அதிகமான பேடிங்கே கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து PX16 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே அது ரெக்டாங்கிள் மாதிரி ஆட் ஆகிருக்குல்ல. ஸோ கார்னர்ஸை வந்து ரவுண்டடாக மாற்றலாம். இங்கே போயிட்டு ரவுண்டட் ஃபுல் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து வந்துருச்சுல. இது மாதிரி நம்ம டெக்ஸ்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த ஸ்லேட் கலர்லேயே வந்து சேஞ்ச் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் லேட்டராக வந்து பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ண நம்ம இது பார்த்தீங்கன்னா ஹாவர் பண்ணும்போது வந்து நமக்கு ஸ்கேல் ஆகுற மாதிரி வந்து அனிமேஷன் வந்து வச்சுருக்கோம்ல. ஸோ இந்த ஸ்கேல் வந்து ஆட் பண்ணலாம். இது ஆக்சுவலாக அனிமேஷன் கிடையாது, ட்ரான்சிஷன். ஸோ நான் அது கொண்டு வரதுக்காக இங்கே போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆட் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணுவோம்ல, இது பற்றி நம்ம தனியாக ஒரு சீரிஸ் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மில் நமக்கு என்னென்னா ஹாவர் பண்ணும்போது மட்டும் அது ஸ்கேல் ஆகணும். ஸோ அப்போ ஹாவர் நம்ம சூடோ கிளாஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஹாவர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கேல் இருக்கும். ஸோ ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கும். நம்ம எந்த வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேல் ஆகும். இப்போ நமக்கு இந்த ரெக்கமெண்ட் பொறுத்தளவு இங்கே 110 இதே வந்து எனஃப் தான். இப்போ நான் அது கொடுத்தேன்னா அது மாதிரி டியூரேஷன் வந்து கொடுக்கணும். டியூரேஷன் கொடுத்தா ஸ்மூத்தாக நடக்கும். ஸோ நான் டியூரேஷன் வந்து 100 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ பார்க்கலாம் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இப்போ நமக்கு இந்த அளவு ஸ்கேலானா போதும். நம்ம ஹாவர் பண்ணும்போது வந்து கிளியராக வந்து தெரியுதுல நம்ம வந்து ஹாவர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இது வந்து ஸ்கேல் ஆகுது. ஸோ இது போதும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே ஸ்டைல்ஸ் தான் வந்து மற்ற ரெண்டுத்துக்கும் வந்து மற்ற 2 பட்டன்ஸ்க்கும் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பண்ண மாதிரி தான் இதை வந்து அப்ளை டைரக்டிவ் கொடுத்து இது ஒரு கிளாஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ தட் நம்ம வந்து இது ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே போயிட்டு இங்கே இருக்க ஸ்டைல்ஸ்லாம் அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ இது கட் பண்ணிட்டு index.cssல போயிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு டைரக்டிவ் மெனு அப்படின்னு க்ரியேட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இப்போ பட்டன் ஸ்டைல் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த அப்ளை இல்லை நமக்கு தேவையான ஸ்டைல்ஸ்லாம் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நம்ம இனிமேல் வந்து பட்டன் ஸ்டைல் அப்படின்னு இந்த நேம் கொடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஃபில்டரில் போயிட்டு இங்கே பட்டன் ஸ்டைல் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னா இப்போ நமக்கு இங்கே இருக்க எதுவும் மாறல. ஸோ அதே மாதிரி இந்த கிளாஸை வந்து மற்ற 2 பட்டன்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இப்போ எல்லா பட்டன்ஸ்க்கும் இந்த அனிமேஷன் வந்து வந்துருச்சுல. இன்னும் நம்ம பண்ண வேண்டியது இங்கே டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி செலக்டட் ஐட்டம்க்கு ஏற்ற மாதிரி செலக்டட் ஐட்டம்க்கு வந்து கலர் செட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கலர் வந்து செட் ஆகுதுல்ல. என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது பாருங்கள். இப்போ இனிஷியலாக வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து ஸ்லேட்டுன்ற கலர் வந்து இனிமேல் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த ஸ்லேட்டுன்ற கலர் இருக்குது. அது மாதிரி நம்ம செலக்ட் பண்ண உடனே கலர் வந்து பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் ஆகிடுது, டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் ஆகிடுது. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணணும். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஒவ்வொரு பட்டனுக்கும் எப்போ அந்த சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னா அது வந்து செலக்டட் ஐட்டமாக இருந்துச்சுன்னா அந்த சேஞ்ச் வந்து நடக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிஷனலாக தானே வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி வந்து ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம கிளாஸ் நேம் வந்து டேரெக்டாக கொடுத்துருக்கோம். இதை வந்து நான் இனிமேல் டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த ஸ்டேட்டை வச்சு தான் வந்து செலக்டட்
ஸ்டைல் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இங்கே கிளாஸ் வந்து நம்ம டைனமிக்காக ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் போயிட்டு டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்காக வந்து வைக்க போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஸ்டைல் வந்து நமக்கு பை டிஃபால்ட்டாக இருக்கணும். ஸோ பட்டன் ஸ்டைல் வந்து அப்படி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு செலக்டட் ஐட்டம்ன்ற ஸ்டேட் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம எந்த ஐட்டம் வந்து செலக்ட் ஆகிருக்கோ அதுக்கு மட்டும் வந்து பேக்ரவுண்ட் அண்ட் டெக்ஸ்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து செக் பண்ணுவோம். ஸோ செலக்டட் ஐட்டம் வந்து ஒன்றா இருக்குது அப்படின்னா ஸோ பிஜி கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும். பிஜி வந்து க்ரீன் 400 அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி டெக்ஸ்ட்டும் வந்து நம்ம ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட் ஒயிட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ட்ரூவாக இருந்தால் இருந்தது. இது ஃபால்ஸாக இருக்குது, அதாவது செலக்டட் ஐட்டமாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் டெக்ஸ்ட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். டெக்ஸ்ட் வந்து ஸ்லேட் 500 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆப்பில் பார்க்கலாம். இப்போ லேட்டஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம ஒரு இதுக்கு மட்டும் தானே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ போய் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, இப்போ நமக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அது மாதிரி டெக்ஸ்ட் கலரும் வந்து ஒயிட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. மற்றதுக்கும் இதே கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸ் நேம் இது இருக்குல்ல, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா இதே கண்டிஷன் தான் நமக்கு வந்து இது மட்டும் தானே சேஞ்ச் ஆக போகுது, நம்பர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் நேமில் போயிட்டு கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இங்கே கொடுத்துட்றேன். இங்கே நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இங்கே 2, இது வந்து 3. ஓகே, ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாம். இப்போது நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா ஓகே, இது வந்து கரெக்டாக இப்போ ஒர்க் ஆகுது. மற்ற நேரம் மட்டும் ஜஸ்ட்டு ஹவர் பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்கேல் மட்டும் நடக்கும். செலக்ட் பண்ணோன்னா பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகும், டெக்ஸ்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ லார்ஜ் ஸ்க்ரீன்ஸ் வரைக்கும் இது வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இன்னும் நம்ம ஸ்மால் ஸ்க்ரீன் வந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக யூஐ வந்து பிரேக் ஆகிடும். ஏன்னா நம்ம இன்னும் வந்து ஸ்மால் ஸ்க்ரீன், அதாவது மீடியம் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணல. ஸோ இப்போ இதை வந்து ரெஸ்பான்சிவாக வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ரெஸ்பான்சிவாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு அலைன்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளெக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ளெக்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாகவே ரோவாக தானே இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ரோவாக வந்துடுச்சு. ஸோ நம்ம ரெக்குவயர்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ நான் ஸ்மால் ஸ்க்ரீன் வந்து போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு எல்லாமே வந்து வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டில் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ வெர்டிக்கல் அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகணும் அப்படின்றக்காக இப்போது அப்போ நமக்கு வந்து டிஃபால்ட்டாக ஸ்மால் ஸ்க்ரீன்ஸ்க்கு வந்து ஃப்ளெக்ஸ் வந்து காலமில் இருக்கணும், ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். ஸோ இங்கே போயிட்டு ஃப்ளெக்ஸ் காலம் கொடுத்துக்கிறேன். ஸோ காலம் கொடுத்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. பட் நமக்கு மீடியம்க்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து ஃப்ளெக்ஸ் வந்து ரோவாக தான் இருக்கணும். ஸோ அதனால் மீடியம்க்கு அப்புறம் ஃப்ளெக்ஸ் ரோ அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் காலமாக இருக்கும் அன்டில் மீடியம் வரைக்கும், அதாவது 768 பிக்சல் வரைக்கும் அந்த சைஸில் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஃப்ளெக்ஸ் வந்து ரோவாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஆப்பில் பார்த்தோன்னா நம்ம இன்னும் இந்த விட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 768 வந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து வந்துடும். ஓகே, ஸோ நம்ம மீடியம்க்கு அப்புறம் இந்த மாதிரி லேஅவுட் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் போயிட்டு நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணணும்ல, ஸோ ஸ்பேஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸ்பேஸ் வந்து நான் இங்கே போயிட்டு சேஞ்ச் பண்ணேன், index.cssல போயிட்டு ஆட் பண்ணுறேன். அதாவது நம்ம வெர்டிக்கலில் வந்து மார்ஜின் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ மார்ஜின் ஒய் வந்து 3 அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது நமக்கு இனிஷியலாக ஸ்மால் ஸ்க்ரீன்ஸ்க்கு மட்டும் மார்ஜின் ஒய் இருக்கணும். ஏன்னா மார்ஜின் ஒய் வந்து வெர்டிக்கல் தானே. நம்ம அடுத்து மீடியம் மேலே போயிட்டால் அந்த மார்ஜின் வந்து தேவையில்லை. ஸோ மீடியம்க்கு அப்புறம் எம்ஒய் வந்து 0 அப்படின்னு கொடுத்துறேன். அந்த மார்ஜின் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ இதை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து நமக்கு ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகிடுச்சுல. அதே இது நமக்கு நார்மலாக இந்த லார்ஜ் ஸ்க்ரீன் வந்து போகிறோம் அப்படின்னா அந்த மார்ஜின் ஒய் வந்து தேவையில்லை. ஸோ அதனால் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி விட்டும் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ரொம்ப கொஞ்சம் விட் அதிகமாக இருக்குது. நம்ம டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே விட் வந்து 4/6 அப்படின்னு கொடுத்தோம். 4/6னால் கொஞ்சம் 66% கிட்ட வருது. நம்ம அந்த விட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ 66%க்கு அடுத்து வேறு என்ன பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 60% இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் வந்து நான் 60%ஆக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு 4/6 இருக்குல்ல. நான் இங்கே போயிட்டு வித் 3/5 ஸ்மால் ஸ்க்ரீன்ஸ்க்கு வந்து 3/5 ஆட் பண்ணுறேன். மீடியம்க்கு அப்புறம் வந்து நம்ம கொடுத்துருக்க 4/6 வந்து இருக்கட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 60% இருக்குது ஸ்மால் ஸ்க்ரீன்ஸில்.
லார்ஜ் ஸ்க்ரீன்ஸில் வந்து 66% இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் வந்து கம்மி பண்ணியிருக்கோம். மற்ற இடத்துல வந்து கரெக்டாக வந்து விட்த் வந்து செட் ஆகும். இன்னும் பார்த்தீங்கன்னா 768 எக்ஸாக்டாக தாண்டும் போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப எல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. நான் இங்கே போயிட்டு இதுக்கு வந்து மார்ஜின் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ index.cssல மார்ஜின் வந்து 2 அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ மார்ஜின் 2 ஆட் பண்ணோன்னா இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் வந்து கிடச்சிரும்ல. ஸோ முன்னாடி ஸ்பேஸ் வந்து இதாக இருந்துச்சு, இப்போ ஸ்பேஸ் வந்து கரெக்டாகிடும். ஓகே, ஸோ மற்ற ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் வந்து அதே தான். நம்ம சின்ன ஸ்க்ரீன் போகிறப்போ வந்து ஸோ ஸ்மால் ஸ்க்ரீன் போகிறோன்னா நமக்கு வந்து எல்லாமே வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டில் இருக்கும். நம்ம ஆப் பார் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து ஃபோன்ஸில் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐஃபோன் எக்ஸ்ஆர் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இனிஷியலாக ஐஃபோனில் வந்து ஐஃபோன் வித்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இருக்கும். இதே நான் ஓரியன்டேஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த செக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இதில் இருக்க கார்டு யூஐ வந்து டிசைன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா கார்டு யூஐ வந்து இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து காம்பனண்ட் எதுவும் கிடையாது. நம்ம தான் வந்து கஸ்டம் கார்டு வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.